ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? எங்கள் செகண்ட் அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. என்னோடய செகண்ட் அக்காவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திரியான், வட்டலப்பம், அப்புறம் சேமியா பிரியாணிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்கள் நனிமா சுத்திரியானும் வட்டலப்பமும் இங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா சேமியா பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தாங்க. வெள்ளம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நாங்கள் அரிசி மாவை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் செகண்ட் ஷிஃப்ட் நம்ம போடணும். இல்லை அப்படின்னா கரைஞ்சி போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் ஆட் பண்ணணும். ஃபைனலாக தேங்காய் பாலே அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா சுத்திரியான் ரெடி ஆயிரும். ஆஃப்டர் லஞ்சுக்கு மீனான தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதை போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நாங்கள் திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு எப்படியோ 3 இல்லை 4 மணி ஆயிரும். ஸோ இங்கேருந்து கிளம்பும் போதே நாங்கள் 2 மணிக்கிட்ட தான் கிளம்பணுமே. அதனால் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறதுக்கு வச்சிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து 2 மணிக்கு தான் கிளம்புனோமே. ஸோ இப்போ சாப்பிட்ற டைம் எங்களுக்கு 3 ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நின்றோம். என்னோடய ஃபஸ்ட் அக்கா பையன் பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட் அக்கா பையன் பேர் முகமது அஸ்லான். என்னோடய செகண்ட் அக்கா பையன் பேர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ என்னோடய செகண்ட் அக்கா பையன் பேர் முகமது நூன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே தட்டில் எடுத்து வந்துட்டாங்களா. ஸோ அதுலேயே சோறு, ஆணம், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம்லாம் வச்சு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அஸ்லன் பின்னாடி நல்லாவே தூங்கிட்டு வந்துட்டு இருந்தான். நாங்கள் திருச்சிலேருந்து கிளம்பும் போது சரியான வெயில். ஆனால் திண்டுக்கல் சைடு வந்ததுக்கப்புறம் நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஏன்னா அங்கே மழை நிறையா இருக்கு இல்லையா? அதனால் நல்லா கூலிங்காக இருந்துச்சு.
அப்புறமா நாங்களும் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் அக்காவுக்கு செஞ்சு வச்சது எல்லாத்தையும் வந்து கொடுத்தோமா. எங்கள் அக்காவுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நூன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்க வந்தால் அவன் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருந்தான். அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கள் அக்கா ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து மொட்டை மாடி இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து தேங்காய் மரம் தான் அதிகமாக இருந்துச்சு. தேங்காய் அந்த மரத்துலேருந்து எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் முடியலையா, திருப்பி கீழே போயிட்டோம் என்னோட செகண்ட் மச்சானோட பையன் கூட விளாட. அது என்ன, இது என்னது? பாலா? பால் எப்படி தூக்கி போடுவ? தூக்கி போட்டு காட்டு. இப்படி தான் போடுவியா? நூனுமே வந்து கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு எங்கள் அத்தாவோட போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே எங்கள் செகண்ட் மச்சானோட பையனுக்கு வந்து சுத்திரியான்னா வந்து ரொம்ப பிடிக்குமா. அதாவது ஸ்வீட்னாவே ரொம்ப பிடிக்குமா எனக்கு. அதனால் அவங்க அம்மா வந்து கொடுத்தாங்களா, ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு வந்து எல்லோரும் கரியானோ அதுக்கப்புறம் புரோட்டாலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து என்னோடய அக்கா டீமே போட்டு கொடுத்தாலா, குடிச்சிட்டு நூன் கூட வந்து விளையாட போயிட்டேன். அம்மா என்னம்மா பண்றியா? பண்ணு. இன்ஷா அல்லாஹ் சொல்லு. அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். என்னது? எங்கள் செகண்ட் மச்சானோட பையன் நூன், அஸ்லன் 3 பற்றி படுக்க வச்சு அவங்கள கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் நனிமா மடியில் உட்கார வச்சு 3 பற்றி அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். 3 பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க அஸ்லன் கூட. அப்புறமா நானும் நூனும் வந்து ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் வந்து ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் டின்னர் ரெடி ஆகிடுச்சின்னு கூப்பிட்டாங்களா, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். புரோட்டா, கரியானம், இட்லி, தேங்காய் சட்னி, சிக்கன் கிரேவிலாம் வந்து செஞ்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மச்சான் வந்து ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களா, அதே உட்காந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு திருப்பி ரிட்டன் வந்து திருச்சிக்குமே வந்து கிளம்பிட்டோம். ஒரு 10-10:30 நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து கரெக்டாக காட்டும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.